தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் ஆரவாரம், லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு இஷ்டப்படி. முன்னையாவது கொஞ்சம் சல்வார் கமிஸ் போட்டுட்டு போச்சு, இப்போ தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு. அதுவும் ஆண்களோட உடைகள் ஜாஸ்தி மாறலை. ஆண்களோட உடை இன்னும் வேஷ்டி தான் இருக்குது. கொஞ்ச நாள் லுங்கி கட்டினாங்க, அவங்க கூட லுங்கி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல, வேஷ்டி தான். மிஞ்சி போனால் பேண்ட்டு ஷர்ட்டு ஒன்றா முழுக்கையாக இருக்கும், இல்லைனா அரைக்கையாக இருக்கும், இல்லைனா அவ்வளோதான். அதுக்கு மேலே மாறலை. இதுங்களுக்கு பின்னாடி துணியே இல்லை. பின்னாடி துணியே இல்லை. ஒரு பொண்ணு 1.5 மீட்டர் துணி வாங்கினா, எதுக்குமா நீ சட்டை தைச்சுக்கிறத 1/4 மீட்டர் கொடுத்தா நான் என் சட்டையெல்லாம் நானே தைப்பேன். அதனால கேட்டேன், உனக்கு நீ தைக்கிறதுக்கு 1/4 மீட்டர் போருமே, 2 கை இருந்தால். இல்லைங்க, வெட்ட முடியாதுங்க. அந்த சட்டை தைக்கிறதுக்கு தான் 1.5 மீட்டர் வாங்கணுமா, வெட்டி எரியறதுக்கு. பின்னால் ஒன்றுமில்ல, 2 கயிறு. செத்து போன பிறகு நம்மளை கயிறு போட்டு கட்டுவானோ கட்ட மாட்டானோ. இதுக்கு இப்போவே பின்னாடி ஒரு முடிச்சு. அதை வீட்டுக்காரனெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்பா அம்மா எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓங்கி 4 அறை விட வேண்டாம். இது மட்டும் கெட்டு போல, ஆண்களும் கெட்டு போறான், சமுதாயம் கெட்டு போகிறது, சம்பிரதாயம் கெட்டு போகிறது, அத்தனை குட்டிச்சோரா போறதுக்கு காரணம் இதுதான். இதை வீட்டில் இருக்க பெரியவங்க திட்டு, குழந்தை இப்போ போடாம எப்போ போடுவா, இப்போ போட்டுக்க, அப்புறம் பின்னாடி போறவனெல்லாம் போடுவான். அவங்க பொண்டாட்டி பொண்ணு முதுகுல, அதையும் வாங்கிக்கோ, தப்பு இல்லை. அதனால அந்த பழக்கம், கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இப்படித்தான் போகணும்.